தமிழகம் முழுவதும் 7 டாஸ்மாக் கடைகளில் துளையிட்டு கொள்ளையடித்த திருடனை கோவிலில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகன் கோயிலில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை விசாரணை செய்தபோது 7 டாஸ்மாக் கடைகளில் கொள்ளையடித்தது அம்பலமானது. அவரிடமிருந்து 3,50,000 ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தில் பல லட்சம் நகைகள் மாயமான சம்பவத்தில் தலைமை சரிஸ்தார் குணசேகரன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நகைகள் கருவூல பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனை கடந்த கண்காணித்து வந்த குணசேகரன் என்பவர் சமீபத்தில் புதுவைக்கு மாற்றப்பட்டார். அவர் பெட்டகத்தின் சாவியை ஒப்படைக்காமல் இருந்ததால் நகைகளை சரிபார்ப்பதற்காக பெட்டகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டது. அப்போது பல லட்சம் மதிப்பிலான நகைகளை கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஞானசேகரன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.